ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துருக்கேன்னா, எங்கள் வீட்டில் மதியத்துலேருந்து நைட் வரையும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க. இப்போ எங்கள் தாத்தாவும் அம்மாச்சியும் நெல் தூத்திட்டு அந்த நெல்லை கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் மறுபடியும் கொலையாக உளுந்து புளியங்குலையாக உளுந்து மறுபடியும் குப்பையாயிடும். அதனால் அள்ளி கொண்டாந்து இங்கே உள்ளர கொட்டிக்கிட்டு இருக்காங்க தாத்தா. பால் வச்சுருக்கு, இப்போ பால் தான் காய வைக்க போகிறேன். இந்த தாத்தாவும் அம்மாச்சி நெல் குத்திக்கிட்டு இருக்காங்கள, காப்பி போட சொன்னாங்க. நல்லா வச்சிருக்கு. பால் காயட்டு, வெளியில் போய் காமிக்கிறேன் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், பாப்பாவோட பால் டப்பாலாம் சோதனையில் போட்டு வச்சுருக்கு. இதை எடுத்து முதல்ல காய வைக்கணும். இந்த தார்பாயில் காய போட்டு அதை ஃபுல்லாக அங்கேருந்து அங்கே அள்ளிட்டு போய் எங்கள் தாத்தா ஒத்தியாகவே தூத்திட்டு இங்கே கொண்டாந்து அள்ளி போட்டிருக்காங்க. எங்கள் அம்மாச்சி அள்ளி விட்டாங்க. இப்போ கருக்காய் தூத்துறாங்க. நீ பாருங்கள், புளியங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எங்களோட மரம் இல்லை, வேறு ஒருத்தவங்களோட. இங்கே பாருங்கள், நாங்கள் சன்ரைஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கள் தாத்தாவுக்கு அம்மாச்சிக்கு காஃபி பிடிக்கும், எங்கள் மாமாவுக்கு டீயும் பிடிக்கும். காஃபி சுத்தமாகவே பிடிக்காது அவங்களுக்கு. கொஞ்சம் காய டயம் எடுக்கும். இன்னும் நிறையா பால் இருக்குல்ல, அதுக்குள்ளாட்டி இங்கே வாங்க கிச்சன்லாம் பற்றி தொடச்சி மறுபடியும் சர்க்கரை ஆயிடுச்சு. இப்படியே ஹைரா குட்டி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இப்போதையும் குளிக்க வச்சேன் பாப்பாவை. தலைக்கு எல்லாத்துக்கும் குளிக்க வச்சுட்டு பால் குடிச்சிட்டு மேடம் தூங்குறாங்க. சரி தூங்குங்க மேடம், தூங்குங்க. நான் பேசுகிற சவுண்டு கேட்டு எந்திரிக்கிறா செல்லக்குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் தக்காளி கிலோ எவ்வளோ விற்கிது? இங்கே பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே 50 ரூபாய்க்கு 3 கிலோவோ 4 கிலோவோ இன்றைக்கி விற்றாங்க. இப்போ தக்காளியிலேருந்து காலையில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தக்காளி ஃபுல்லாக எங்கள் அம்மா கொடுத்து விட்டது. எல்லாமே கொஞ்சம் அழுகுன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இந்த குடையெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க நல்ல தக்காளியை பூரா எடுத்து பிடிச்சி வைக்கணும். இது எங்கள் சித்தி கொடுத்து விட்ட வாழைத்தண்டு. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குன்னு. அதில் என்ன வைக்கிறதுனே தெரியல. கூட்டு வைக்கலாமா பொரியல் வைக்கலாமான்ட்டு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பாலாடை எடுத்து கலெக்ட் பண்ணி நெய் காய்ச்சறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக, பெரிய டிஃபன் பாக்ஸ் சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஃபுல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாலாடை. ஒரு நாளைக்கு நெய் கடையிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா மிக்ஸி ஜாரோட மூடி உடஞ்சி போச்சு, அதில் அரைக்க முடியாது, கையிட்டதையும் காய்ச்சணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாலாடை. சர்க்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கா? எனக்கு எப்பயுமே சீனி கம்மியாக போடுற பழக்கமே. அம்மாச்சி உங்கள் தங்கச்சி வராங்க. வாங்க அம்மாச்சி. காப்பி போட்டுறவா? கலரா? ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சிக்கு 3 தங்கச்சி, ஒரு அக்கா. சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒத்துமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஃபேமிலி பேரன் பேத்தின்னு சொல்லிட்டு செட்டில் ஆயாச்சு எல்லாருமே. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாழ்க்கையுமே. உலை வச்ச அரிசியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வாசல் தான் கூட்டிக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கே மூச்சு வாங்குது இப்படி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு. இன்னைக்கு டக்குனே வந்துட்டீங்க இதை வச்சுட்டு. ஏ செல்லக்குட்டி போய் என்ன பண்ணுறாங்க மேடம்? தங்கா என் செல்லக்குட்டி, என் அலை பட்டுக்குட்டி, என் பட்டுக்குட்டி. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? கைரா பொண்ணா, கைரா குட்டியா நீங்கள்? சாப்பிட்டியலா நீங்கள் வாலி? ஏண்டா பவனு அம்மாச்சி கொசு நிறையா வருது, கொசு கடிச்சு விடாமல் பார்த்துக்கிறோம். கொசு 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 கொசு. சரி போய் 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 ரசம் ரசத்தை சுருக்குற சுடு. கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இல்லை, அதை ரசம் வச்சா சுருக்குண்டு வச்சு விட்டு, ரெண்டு தக்காளியை கூட போட்டு வச்சு விட்டு. சரி சரி. என்ன இசையோடு தெரியுறீங்களே, வேலை கூடயோ? சரிங்க மாஜி. இங்கே பாருங்கள் கோழி ஃபுல்லாக வீட்டில் தெரியுது. அச்சா அம்மாஜி சோறை வடிச்சிட்டிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தக்காளி, வெள்ளைப்பூடு, இங்கே சீரகம், பெருங்காயம் தேவைப்படும், சீரகம், மிளகு. இவ்வளவு சீரகம் போதும், மிளகு மட்டும் கம்மியாக இருக்குது. மிளகு, சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை போய் செடியில் பிடுங்கணும். அவ்வளவு. இன்றைக்கி ரசம் இந்த இடிகளில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்க போகிறேன். அதுக்கு நடுவில் அந்த கோழி குஞ்சு பூரா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஏய் ஏய் ஏய், என்னதே உங்களுக்கு ஃபுல்லாக பிரச்சனை? நல்லா தானே இறையெல்லாம் போடுறோம். சூ 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 சோய். அதுக்கப்புறம் ரசம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரசம் வச்சதுக்கப்புறம் மீன், சிக்கன் இருக்கும், அதை மட்டும் பொரிக்கணும். இதில் இடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், கஷ்டம்லாம் இருக்காது. எப்பயுமே அந்த அம்மியில் தான் அரைப்போம், இன்னைக்கு அரைக்கலை. எங்கள் அம்மாச்சிட்டு அம்மியில் அரைச்சி வைப்பாங்க, நம்மளாம் எப்பயுமே இந்த உரலில் தான் இடிச்சுப்பேன். மணி எத்தனை? இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் மட்டும் மறந்துட்டேன் இடிக்கிறதுக்கு. சேஃப்டியாக அடிக்கணும், இல்லைண்டா கண்ணுக்கு அதெல்லாம் பஞ்சர் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு, இவ்வளோ உப்பு. அதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போடணும். தாளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இது கருப்பு புளின்றதுனால இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும் ரசம். கொத்தமல்லி மட்டும் மிக்சிங், கொத்தமல்லி மட்டுமே இல்லை, நீ தாளிக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசமும் வச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் அப்படி தான் இருக்குது.
ஏம்மா இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி கூட அடுப்பு வைக்க வேண்டியதானே? கோழி இங்கே பாருங்கள், மேலேயே கோழி இருக்குது. அடுப்பை இங்கிட்டு கூட வச்சுருக்கணுமாம்மா. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் கோழி அடைஞ்சிருக்கு தெரியுதா? எங்கே கிடக்கு கோழி? ஏன் உங்களுக்கு இங்கே தள்ளி வச்சுருந்தா என்ன ஆனது? அது பொறிச்சலாம் இல்லை, ஏற்கனவே மாடு முதிச்சு விட்ரும்னு சொல்லிட்டு அடுப்பு அங்கிட்டு தள்ளி தூக்கி வச்சுருந்தான், உடஞ்சி போயிரும்ண்டு. கேட்டிருக்கலாம்ல. அடுத்தே கோழி அது வாட்டுக்கு அது வேலையை காமிச்சு விட்டுருச்சுன்னா அது வேறு பயமாக இருக்குது. நகற்றம்னு சொல்லி உடனே இங்கே பாருங்க, மீன் பொரிக்கிற போகிறோம். இது முட்டையாக இருக்குமாம்மா? எனக்கு உங்களுக்கா? டெய்லி பார்த்துட்டு போகிறேன் முட்டையை. இது முட்டை ஆசை வந்துச்சு, முட்டை போட்டு சாப்பிடாம. ஓகே ஓகே, அவங்களே வேலைக்கு போயிட்டு பார்த்தியா வந்து முட்டை போட்டு சாப்பிட்றாங்க. நீட்ட கேட்டிருந்தா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல, ஒரு முட்டை கூட போட்டு கொடுக்க மாட்டேன். இங்கிட்டு கூட தள்ளி வைங்க. ஆமாம், நான் அவங்க கூட உட்காந்து பொறிக்கிறேன். அங்கிட்டு கோழி ஏதாச்சும் பண்ணி விட்றான். புரியலையா? கொண்டாங்க. எறும்பாகவும் இருக்கு. நீங்கள் என்கிட்ட கேட்கணுமாம்மா எதாக இருந்தாலும். இந்த மீன் எடுத்து வைங்க, இது பண்ணுறாம சேரில் வைங்க, எங்கிட்ட எடுத்துகிட்டு வைங்க. விறகு எடுத்து வெளியில் போடுங்க. சட்டியையும் எடுத்து வெளியில் போடுங்க. துணியா? இந்த வர ஒரு ஆள் எங்கே எதுவும் பட்டுறாமாங்கம்மா கீழே? இல்லை, முதிக்கிற இடத்துக்கு. இப்படி வச்சு பொறிக்கிறதுக்கு இப்படி பொறிச்சிட்டு அவன் அடுப்பு அந்த சைடு தூக்கி போட்டிருந்தான். சமமாக இல்லாமல் இருந்துச்சு. நீ அம்மாடுக்கு பொறிக்கலாம்ல. எறும்பு பத்தாவதுக்கு கோழி மேலேருந்து ஏதாச்சும் வேலையை கட்டும். முட்டை இங்கே பாருங்க, சிக்கன் இந்த மாதிரி இருக்குது. இல்லை எல்லாமே போட்டு வச்சாச்சு. 65க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட மறந்துட்டேன். நேற்றே போட்டிருந்தா ஒரு வேலையாக முடிஞ்சு போயிருக்கோம். அதை மறந்துட்டு அதை பிரிட்ஜில் தூக்கி வச்சு மறுபடியும் கலந்து வைக்காமல் உப்பு இருக்கா? பார்த்தேன், நேற்றே பார்த்தேன் உப்பு இருந்துச்சு. உங்கள் நோக்கத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க. நல்லெண்ணெய் வைக்கிற வேலைக்கு எடுத்தா. சிக்கன் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் பொரிக்கணும். அது முக்கால்வாசி தோல்டே இருந்துச்சு. தோல் வேணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தாத்தா முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் ஃபஸ்ட்டு சுட்டு கொஞ்சமே எடுத்து மசாலா போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இவ்வளவுலேயே மொத்தமே
நல்லா இருக்காமாச்சி? அவன் கேட்கலாம் தாத்தா கொடுக்கலையா? சாப்பிடுவேன். அவனுக்கு அடுப்பு கறி வச்சுருக்கணும் ஒரு கை. அதுக்கப்புறம் இந்த மீன் பொரிக்கணும். இது வந்து பொரிக்க இருக்க மீன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 மீன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 65 சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் போச்சு. இது வந்து 3 மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோவே மொத்தம் 6 மீன். 6, 7, 8, 9 மீன் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் இருக்குது, சாப்பிட வேண்டியது நல்லா நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பாடு, ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் 65, மீன் பொரியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.